ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உழவன் மகள் சேனலில் இன்றைக்கி இந்த இலை பிரண்டையை வச்சு தான் நம்ம துவையல் செய்ய போகிறோம். நார்மலாகவே நம்ம இந்த தண்டு பிரண்டையில் தான் துவையல் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இந்த இலை பிரண்டை எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கொரியர் அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த வீடியோ நான் இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். இதோட இலை பார்த்திங்கன்னா ரொம்பவே மொத்தமாக இருக்கும். இதை நம்ம அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்த பட்டாசு இலை வெடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். இங்கே பாருங்கள் எப்படி சவுண்டு வரும்னு. இப்போது இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி துவையல் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்துடலாம். பூண்டு, புளி, மிளகாய், அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வத்தல் மிளகாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் ஊசி மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மண் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் துவையலுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இலையை மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெடிக்கும் நம்ம வதக்கும் போது, அதனால் கொஞ்சம் சேஃபாக இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த எண்ணெயிலேயே நம்ம பூண்டு, புளி, மிளகாய், உப்பு எல்லாத்தையுமே நல்லா அதை ஈரப்பதம் போகிற அளவுக்கு பூண்டை வதக்கி எடுத்துக்கும் போது தான் நம்ம துவையல் ஒரு 10 நாள் வரையும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக உப்பு, புளி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் இது என்னென்ன பெனிஃபிட் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் இந்த பிரண்டை துவையல் சாப்பிடும்போது இருக்காது. அது மட்டும் இல்லாத இந்த மலச்சிக்கல் பிரச்சனை, அந்த மாதிரியான வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இதை சாப்பிடும்போது சரியாகிடும். இப்போது நான் இதை நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இதை நல்லா ஆற விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அம்மி இருந்தால் அம்மியில் அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்சியில் அரைக்க போகிறீங்க அப்படின்னா மிக்சி ஜாரை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு ஈரமாக இல்லாத அரைக்கும் போது தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போது நான் இதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் தான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் 10 டேஸ் வரையெல்லாம் எங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி சாப்பிட்டுக்கிறது தான். இது சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.